வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 26ஆம் திகதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். பயங்கரவாதத்தை ஒழித்த ராணுவ வீரர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க மாட்டோம். யாழில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை பாதுகாத்த எந்த ஒரு ராணுவ வீரரையும் சட்டத்தின் முன் நிறுத்தப் போவதில்லை என தெரிவித்துள்ள நல்லிணக்கத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் பொறுப்பான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காணாமல் போனவர்கள் எவ்வாறு காணாமல் போனார்கள் என்ற காரணத்தை அறியவே அவர்களது உறவினர்கள் எதிர்பார்த்துள்ளார்களே தவிர அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் வரும்போது நல்லதொரு முடிவுடன் வருவேன், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு நான் மீண்டும் வரும்போது காணிகளை இழந்த மக்களுக்கு நல்லதொரு முடிவுடனேயே வருவேன் என தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகத்தின் தலைவியும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 4ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பில் உறுதியான முடிவு வேண்டும், முன்னாள் ஜனாதிபதியிடம் அருட்தந்தை கோரிக்கை என்ற தலைப்பிலான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. பொருளாதாரத்துக்கு மட்டும் முக்கியத்துவத்தை வழங்காது காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் இராணுவத்தினர் வசமுள்ள மக்களின் காணிகளை விரைவாக அவர்களிடம் கையளிக்கப்படவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர இலங்கையை நோக்கி நகரும் ரஷ்யா பூகோள அரசியலில் திடீர் திருப்பம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ரஷ்யா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு ஜனாதிபதி உள்ளிட்ட அரச தரப்புகளுடன் உயர்மட்ட பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளனர். கல்வி, பொருளாதாரம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட பல துறைசார் ஒப்பந்தங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 4 தசாப்தத்திற்கு பின்னரான ராஜதந்திர நட்பை தற்போது செயற்திறன் மிக்கதாக்குவதற்கு ரஷ்யா தீர்மானித்துள்ளது என்று அந்த செய்தி 4ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, தமிழ் மக்கள் கேட்காததால் ராணுவத்தை ஒருபோதும் தண்டிக்க மாட்டோம். யாழ்ப்பாணத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். யோசப் சித்திரவதை முகாமை அரசு உடனடியாக மூட வேண்டும், ஐநா மனிதுரிமை பேரவையிடம் விரிவான அறிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வவுனியாவில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வந்த யோசப் சித்திரவதை முகாமை உடனடியாக மூடிவிட வேண்டும் என்று வலியுறுத்துமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பித்த விரிவான அறிக்கையில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான நிகழ்ச்சி திட்டம் வலியுறுத்தியுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர கேப்பா பிளவு மக்களுக்கு 2 நாட்களில் தீர்வு, மீள்குடியேற்ற அமைச்சரின் வாக்குறுதி என்னாச்சு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கேள்விக்குறியுடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. கேப்பா பிளவு மக்களின் காணி பிரச்சினைக்கு 2 நாட்களில் தீர்வு காணுவதாக பாராளுமன்றில் மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்த வாக்குறுதியை நம்பி ஏமாந்து விட்டோம், அவரின் வாக்குறுதி என்னாச்சு என்று கேப்பா பிளவு மக்கள் வாக்குறுதிகளால் தம்மை ஏமாற்றுவதை நிறுத்த வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர யுத்த குற்றம் நடந்திருந்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரைவாசி பேர் சிறைச்சாலைகளில் இருந்திருப்பார்கள், தினக்குரலுக்கு மஹிந்த பேட்டி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் போர்க்குற்றம் நடந்திருந்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரைவாசி பேர் இன்று சிறைச்சாலைகளில் தான் இருந்திருக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஞாயிறு தினக்குரலுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர இலங்கை பயணத்தை ரத்து செய்தார் ரஜினி, வேண்டுகோளும் விடுக்கின்றார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, தமிழ் உறவுகளின் கண்ணீருக்கு நீதி கிடைக்க வேண்டும், மக்களை காரணமின்றி கொன்றவர்களுக்கு தண்டனை அவசியம் என்றும் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார் சந்திரிகா என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது.
தமிழ் மக்களில் சிலர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எங்கே என்று அவர்களின் உறவுகள் கதறுகின்றார்கள். எனவே இந்த உறவுகளின் கண்ணீருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதேவேளை பொதுமக்களை காரணமின்றி கொன்றவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை அவசியம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுக்கு அதிஉச்ச அதிகாரம் கூறுகின்றார் பிரதி அமைச்சர் அஜித் பெரேரா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. சமஷ்டிதான் தேவை என்று தமிழர்கள் பிடிவாதமாக இருக்க தேவையில்லை. அவர்கள் முழுமையாக திருப்தி அடையும் வகையில் ஒற்றையாட்சிக்குள் அதிஉச்ச அதிகாரம் வழங்கப்படும் என்று பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. முழுமையான தீர்வை தமிழருக்கு தரப்போவதில்லை. தென்னிலங்கை தமிழ் முஸ்லிம் தலைமைகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பிரதி அமைச்சர் ஹரிஷ் அரைஹூவல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. தமிழர்களுக்கு முழுமையான தீர்வை தென்னிலங்கை தரும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதீத நம்பிக்கையில் இருக்கின்றது. கூட்டமைப்பின் நம்பிக்கையை பொய்யாக்கும் வகையில் தான் புதிய அரசமைப்பில் அதிகார பரவலாக்கம் கிடைக்கும். எனவே முழுமையான தீர்வை பெற தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முஸ்லிம் தலைமைகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சருமான HMM ஹாரிஸ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர கலப்பு நீதிமன்றம் தொடர்பில் ஐநாவில் மறக்கவில்லை அரசு. இரட்டை முகத்தை சிங்களவர்கள் புரிய வேண்டும் என்கிறார் வாசு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. கலப்பு நீதிமன்றத்தையும் வெளிநாட்டு நீதிபதிகளையும் ஏற்கப் போவதில்லை என்று அரசு ஒருபோதும் ஜெனீவாவில் கூறவில்லை. இங்கு மாத்திரமே இவ்வாறான கருத்துக்களை அரசு வெளியிடுகின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து 2ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. சர்வதேச விசாரணைக்கு சூத்திரதாரி மஹிந்தவே பான் கி மூனை அழைத்து வந்து இணங்கியவர் அவரே என்கிறார் பொன்சேகா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. போர் முடிந்த சூட்டோடு முன்னாள் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனை இலங்கைக்கு அழைத்து போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்த இணங்கிய மஹிந்த இராணுவத்தை காட்டிக் கொடுப்பதாக இப்போது முதலை கண்ணீர் வடிக்கின்றார். இவ்வாறு அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் என்று அந்த செய்தி 2ஆம் பக்கத்தில் விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி ஹம்பாந்தோட்ட பராயட்ட நியோ ஜெய அமெதி சட்டனக் என்று வெளியாகியுள்ளது. அதாவது ஹம்பாந்தோட்ட துறைமுக விவகாரம் தொடர்பில் அமைச்சர் நிஷாந்த முத்துகேட்டிகம எதிர்ப்பு என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். ஏர்பஸ் கான்ட்ராக்ட்ஸ் எண்ட் அப் இன் லண்டன் கோர்ட் என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியின் விரிவாக்கம் விமான கொள்வனவு தொடர்பான ஒப்பந்தம் குறித்த பிரச்சினை லண்டன் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு எதிராக அமைச்சரவை மட்டத்திலான விசாரணை நடத்துமாறு நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை கோரிக்கை என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அரசியல்வாதிகளின் இரட்டை நாக்கு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு சாதகமாக அமையாத போதிலும் எதிர்பார்த்த ஒன்றே ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2015ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் வகையில் 2 வருட கால அவகாசம் வழங்கும் புதிய பிரேரணை வியாழனன்று ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேறியுள்ளது. இந்த 2 வருடகால அவகாசம் தமக்கு கிடைத்த ராஜதந்திர ரீதியான வெற்றி என அரசு தரப்பு இருமாப்பு கொள்ளாது. அதன் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது காலத்தின் கட்டாயமாகும். 2 வருட கால அவகாசத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்திக் கொள்ள தமிழர் தரப்பும் தம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வது இன்றியமையாதது. இன்றைய கால ஓட்டத்தில் தமிழர் தரப்பு நியாயங்களும் மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்பதே யதார்த்தம் என்று இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் ஜெனீவா கொழும்பு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை தொடர்பாக 2015 அக்டோபரில் நிறைவேற்றப்பட்டிருந்த 30 கீழ் 1 தீர்மானத்தை
முழுமையாக அமுல்படுத்துமாறு கொழும்பை கேட்டுக்கொள்ளும் மற்றொரு தீர்மானத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவை 34வது அமர்வில் நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த புதிய தீர்மானத்திற்கும் இலங்கை அரசாங்கம் மீண்டும் இணை அனுசரணை வழங்கியிருப்பதை நல்லெண்ணம் ஒத்துழைப்புக்கான உதாரணம் என பாராட்டும் வழங்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. கொழும்பு கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் 2 வருட கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் அதே சமயம் சர்வதேச மனித உரிமைகள் சட்ட மீறல்கள், துஷ்பிரயோகங்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை வழங்குவதற்கு இலங்கையுடன் இணைந்து சர்வதேச நீதிபதிகள், பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள், விசாரணையாளர்களை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்றம் ஒன்றை ஏற்படுத்துமாறு 30 தீர்மானத்தில் உள்ளீர்க்கப்பட்டிருந்த அதே ஏற்பாடுகளையே புதிய தீர்மானமும் கொண்டிருப்பதை காண முடிகின்றது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அன்று முதல் இன்று வரை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. எதிர்பார்ப்புகள் தொடராக ஏமாற்றங்களை அளிக்கும் போது மன விரக்தி விளிம்புகளை நோக்கி பயணிக்கவே செய்யும். இத்தகையதொரு திரிசங்கு நிலையிலேயே இலங்கை தமிழினம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஐநா மன்றில் நீதி கோரி நிற்கும் தமிழர்களின் அவலத்தை அந்த மன்று எந்த நோக்கில் கைகொள்ள முனைகின்றது என்பது இப்போது பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. தமிழர் வரலாற்றில் அவர் தம் வாழ்வு எப்போதும் போராட்டக்களமாகவே பரிணமித்துள்ளது. இவை ஒன்றும் புதிதல்ல என்றாலும் நீதி மட்டும் அன்று முதல் இன்று வரை எட்டாக்கனியாகவே இருக்கின்றது என்பதுதான் வேதனைக்குரியது என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் அரச தோட்டங்களை தனியாருக்கு விற்பனை செய்வது விரும்பத்தக்கது அல்ல. மத்திய மாகாண சபையில் உறுப்பினர் எம் சிவஞானம் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் சிரியாவில் வன்முறையை கட்டுப்படுத்த பேச்சுக்கள் ஐநா வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சிரியாவில் நடைபெறும் வன்முறையை கட்டுப்படுத்த ரஷ்யா, துருக்கி மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து பேச்சுக்கள் நடத்த வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அது தவிர ஆப்கானிஸ்தானில் முக்கிய மாவட்டத்தை தலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றினர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர லண்டன் தீவிரவாத தாக்குதலுக்கு வடகொரிய ஜனாதிபதி கண்டனம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கும்போது இந்திய செய்திகள் பக்கத்தில் கச்சதீவு வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ், 4 வாரத்துக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், தொழில் வளர்ச்சியில் தமிழகம் பின்னடைவு, மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், தினகரனின் விஸ்வரூபத்தை நினைத்து சிறையில் கதறி அழுதாராம் சசிகலா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, காரணமின்றி படுகொலைகள் புரிந்தோருக்கு உரிய தண்டனை யாழ்ப்பாணத்தில் நேற்று வலியுறுத்தினார் சந்திரிகா என்று பிரசுரமாகி இருக்கின்றது. அதேபோன்று காலைக்கதிரின் பிரதான செய்தி, யுத்த குற்றங்களை மூடி மறைக்காதீர்கள், விக்கி வலியுறுத்தல், படையினருக்கு எதிராக நடவடிக்கை இல்லை, சந்திரிகா தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.